நான் தமிழ் தாண்டான்னு திமுக இருக்கிற எல்லா பேரும் ஊட்டிட்டு இருக்கிறேன். அதில் பாதி பேர் தமிழனே கிடையாது தெரியுமா உங்களுக்கு? எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது திமுக ரொம்ப அக்ரெசிவான அரசியலை செய்யும், ரொம்ப நேர்த்தியான அரசியலை செய்யும், சின்ன விஷயத்தை கூட ஊதி பெருசாக்கும். ஆனால் ஆளுங்கட்சியாக வந்துச்சுனாக்கா அவன் முழுக்க அவனுடைய கவனம் மீது மக்கள் மீது இருக்காது, மக்கள் மீது இருக்கக்கூடிய சொத்து மீது தான் இருக்கும். சரி, நீங்கள் ஆளுநர் ஒரு பக்கம் அழிச்சாட்டியம் பண்ணுறாருன்னா அதை வச்சு திமுக ஒரு பக்கம் அழிச்சாட்டியம். தொடர்ச்சியாக இப்போ எங்களுக்கு கிடைத்த வெற்றி, மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிடைச்ச வெற்றி பாருங்கள். ஆளுநரையே ஓட விட்டோம், கதற விட்டோம், சட்டமன்றத்துக்குள்ள கதற விட்டோம், இங்கே பாருங்கள் நீதிமன்றத்தில் செஞ்சுட்டோம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் ஏற்படாத அளவுக்கு நாங்கள் போராடிட்டோம்னு வாங்க. நீ என்னப்பா செஞ்ச தமிழ்நாட்டு மக்களுக்கு? பேசியானா பேச மாட்டாங்க. ஆனால் திமுககாரன் குறிப்பாக சேகர் பாபு சொல்கிறாரு, இது ஆன்மீக ஆட்சி. புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? நீ என்ன சித்தாந்தம் பெரியாரதை உள்வாங்கியிருக்கேன்ற, ஆனால் நீ ஆன்மீக ஆட்சி கொடுக்குதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிற. அப்போது இவர்களுடைய நாடகம் உங்களுக்கு புரியுதா? அப்போது தன்னுடைய கொள்கையில் உறுதியாக ஒவ்வொரு கட்சியும் இருக்குது. தன் கொள்கையில் உறுதி இல்லாமல் நிற்பது திமுக தான். திமுக எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குனாக்கா வேறு வழியே இல்லை, அவங்களுக்கு ஆப்ஷனே இல்லாமல் காவி சட்டையை மேலே உடுத்தி கொள்ளாமல் இவர்கள் என்னெல்லாம் பிஜேபி நினைக்கணுமோ எதெல்லாம் செய்யணுமோ அதுக்கு மோடி மனதை குளிர்விப்பது போல் ஐயா காங்கிரஸ்காரனை வீட்டு செல்ல வச்சுட்டேன், ஐயா ஆர்எஸ்எஸ்க்கு வளர்ச்சி கொடுத்துட்டேன், ஐயா மஸ்தி மேலே துணிக்கு அல்லாஹ் அக்பர்ன்ற வார்த்தையில் சுற்றிட்டேன், என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கேன், என் புள்ள அடுத்து முதலமைச்சராக வரணும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காதீங்க, இதான உங்கள் கோரிக்கை. இவ்வளவு தான் திமுக செய்து கொண்டிருக்கிறது.